வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கடை தெரு. இன்னைக்கு நம்ம குரோம்பேட் போத்தீஸ்வரர் மஹால்ல இருக்கக்கூடிய அழகழகான பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். கோல்டு பிரேஸ்லெட்னா ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கடை தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ஜஸ்ட் 3.6 கிராமில் வரக்கூடியது. ஸோ இந்த ட்ரேயில் நம்ம லைட் வெயிட்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். 4 கிராம் 5 கிராம்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அழகாக இருக்குது. அண்ட் இதெல்லாமே ரொம்ப சிம்பிளாக டெய்லி வேர்க்கு வேர் பண்ணக்கூடிய டிசைன்ஸ் தான். நம்ம இன்னைக்கு குரோம்பேட் போத்தீஸ்வரர் மஹாலில் இருக்கக்கூடிய பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த பட்டர்ஃப்ளை பிரேஸ்லெட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிளாக, அதே சமயத்தில் நீட்டாக ஸ்டோன்ஸ் வச்சுருந்தது. இது 6.6 கிராம்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஸ்டைலிஷான டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டெய்லி வேரில் வேணும் அப்படின்னா ஒரு 1/2 சவரன்லேருந்து நமக்கு கலெக்ஷன்ஸ் கிடைக்குது. பட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மேபி நீங்கள் 1 சவரனில் கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அண்ட் இந்த பேட்டர்ன்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் காஸ்டிங்கில் வரக்கூடியதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் ரெகுலர் வேருக்கு பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். இது 5 கிராம்ஸில் வரக்கூடியது. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 916 தான். ஸோ அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே மிக்சடான டிசைன்ஸில் வந்திருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இந்த டிசைன்ஸில் உங்களுடைய ஃபேவரட் எதுங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு பிரேஸ்லெட் பர்சனா இல்லை பேங்கிள் பர்சனாங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஜென்ரலாக சில பேருக்கு பேங்கிள் நல்ல கை நிறைய வளையல் போடணுன்னா பிடிக்கும். சில பேருக்கு ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு சின்ன பிரேஸ்லெட் போடணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் லவர்ஸ் எல்லாமே மினிமலிஸ்டிக் பர்சனாக இருப்பாங்க. இந்த பிரேஸ்லெட் எல்லாமே காலேஜ்க்கு, ஆஃபீஸ்க்கு, என் டெய்லி வேர்க்கு கூட ரொம்பவே சூப்பராக ஆப்டாக சூட் ஆகும்னு சொல்லுவேன். ஸோ இது 12 கிராம்ஸில் வருது. எதுலெல்லாம் குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் இருக்கோ ஸ்டோனுடைய வெயிட்டை கோல்டு வெயிட்லேருந்து லெஸ் பண்ணுறாங்க. ஒரு சிலதுக்கு உங்களுக்கு அழகாக ரோடியம் பாலிஷ் இல்லைனா ரோஸ் கோல்டு பாலிஷ் இருக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே உங்களுக்கு 916 தான். இந்த பேட்டர்ன் 6 கிராம்ஸில் வரக்கூடியது. ஸோ எல்லாமே லேடிஸ் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்மள நிறைய பேருடைய மோஸ்ட் ஃபேவரட் கிஃப்டிங்க்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு கேட்குறீங்களா? இனிஷியல் வச்சது, அதாவது லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி, ஆல்ஃபபெட்ஸ் இருக்கிற மாதிரியான பிரேஸ்லெட்ஸ் தான். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு 3லேருந்து 3 கிராமுக்குள்ளே வரக்கூடிய கலெக்ஷன்ஸ். அதுலேயும் குட்டியாக ஸ்டோனும் வச்சுருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. உங்கள் லவ்ட் ஒன்ஸ்க்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக கிஃப்ட் பண்ணலாம். ஸோ சிம்பிளாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், அவங்க வேர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மினிமலிஸ்டிக்கான ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த பெண்டன்ட் மட்டும் ஹைலைட் ஆகிற மாதிரி, ஒரு செயின் வேர் பண்ணிங்கன்னா பெண்டன்ட் மட்டும் ஹைலைட் ஆகணும், கையில் பிரேஸ்லெட் வேர் பண்ணிங்கன்னா அந்த மிடில் இருக்கிற டிசைன் மட்டும் ஹைலைட் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜுவல்லரி தான் இது. ஸோ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு 5.7 கிராம்ஸ் வருது. அண்ட் இது வந்து 6.3 கிராம்ஸ், 3/4 சவரன் வருது. ஸோ கொஞ்சம் பார்வையாகவே இருக்குது. டர்க்கி பேட்டர்ன் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பிரேஸ்லெட் அப்படின்னு வரும்போது. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு ஸ்டோன்ஸில் ஜிர்கான் ஸ்டோன்ஸ் பதிச்ச மாதிரி இருக்குது. இது வந்து உங்களுக்கு ரோடியம் பாலிஷ் இருக்கக்கூடிய கலெக்ஷன். ரோடியம் பாலிஷ் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு ஸ்டோன் இல்லாமையே ஸ்டோன் இருக்கிற மாதிரியான ஒரு ஷைனிங் வரும். இது அனதர் ஒரு பயங்கர ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்னு சொல்லுவேன். என்னென்னா இது வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்ட் போகவே போகாதுங்க. இந்த மாதிரி சாம்ஸ் பிரேஸ்லெட் 3 கிராம்ஸ் வருது. நான் வந்து காலேஜ் படிக்கிற டைமில், ஸ்கூல் படிக்கிற டைமில் இருந்தே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வேர் பண்ணி பார்த்துருக்கேன். அதுலேயும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் அண்ட் டிசைன்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நியூ இன்க்ளூஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா ரோடியம் பாலிஷ் இருக்கிற மாதிரியான டிசைன்ஸுமே வந்திருக்கு. சாம்ஸ்லேயே எத்தனையோ விதமான பிரேஸ்லெட்ஸ் வந்துச்சுங்க. அதுலேயே ஹேங்கிங்கில் வந்து குட்டி குட்டியாக சேஞ்சஸ் கொண்டு வந்து, ஸோ அதில் உங்களுடைய மெமரிஸில் ஏதாவது ஒரு ஞாபகங்கள் இருக்குது, நாஸ்டால்ஜியாவாக இருக்குப்பா எனக்கு பிரேஸ்லெட்டுன்னு நினச்சாலே அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு யோசனை வந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 3/4 சவரனில் வரக்கூடியது. ஸோ பிரேஸ்லெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக ஒன்று விட்டு ஒன்று ஸ்டோன் வச்ச கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. எனக்கு என்ன தோணும்னா வரிசையாக ஸ்டோன் இருக்கிறத விட ஒரு காஸ்டிங் டிசைன் கோல்டில் ஒரு ஸ்டோன் அந்த மாதிரி வச்சா இன்னுமே பார்வையாக எடுப்பாக தெரிகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு ஃப்ளார் டிசைனோ லீஃப் டிசைனோ எடுத்தோம்னா அதில் நடுவில் மட்டும் இல்லை சுற்றி மட்டும் ஸ்டோன் வைக்கிறதும் ஒரு ஹைலைட் பண்ணி காட்டும் அந்த டிசைனை. ஜென்ரலாக இப்படி ஆன்டிக் ஜுவல்லரி எடுத்தோம்னா எப்படி அந்த லக்ஷ்மி அந்த நகாஸ் ஒர்க்கெல்லாம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக அந்த பாலிஷ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கரெக்டாக ஹைலைட் பண்ணுற இடத்துல அந்த பார்டரில் மட்டும் ஸ்டோன் இருக்கிற மாதிரி, இல்லை சென்டரில் மட்டும் ஸ்டோன் இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் சூஸ் பண்ணால் இன்னுமே அழகாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். இது வந்து ஆல் டைம் ஃபேவரட் பால் டிசைன். அதுக்கு அடுத்தது அப்ராக்சிமேட்டாக 1/2 சவரனில் வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் தான் இதெல்லாம்.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக ரோடியம் பாலிஷ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாராளமாக டெய்லி வேர் பண்ணலான்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். பட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஷாப் விசிட் பண்ணும்போது உங்களுடைய ரெக்வயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு என்ன வெயிட்டில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், என்ன டிசைன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சஜஷனும் சொல்லுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு விருப்பமான டிசைனையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரஃப் யூஸ்க்கு டெய்லி போட்டுட்ருக்கவே போகிறீங்க அப்படின்னா ஒரு 3/4 ஒரு சவரனுக்குள்ளே சூஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி கொஞ்சம் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் 18 கேரட்ல கூட வந்து பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. 18 கேரட் பிரேஸ்லெட் வந்து உங்களுக்கு 3 கிராம்ஸ் 4 கிராம்ஸ்லேயே அகேன் ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் அது நீங்கள் தாராளமாக டெய்லி வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது எல்லாமே 22 கேரட் தான். ஸோ அடுத்து உங்களுக்கு போத்தீஸ் ஸ்வர்ண மஹால்லேருந்து என்ன மாதிரியான ஜுவல்லரி வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிங்கன்னா இதர் அதை வந்து ஷார்ட் வீடியோவாவோ இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்லையோ இல்லைனா ஒரு லாங் வீடியோவாக கவர் பண்ண முடியும்னாலும் நான் கவர் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் விசிட் பண்ணும்போது காமிக்கிறேன். இதெல்லாமே 3 to 4 கிராம்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். அதுக்கு அடுத்தது பால் செயின் கலெக்ஷன்ஸ். பால் செயின் அகேன் ஆல் டைம் ஃபேவரட்டுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணக்கூடியது. இதில் ஸ்டோன்ஸும் இல்லை, ஸ்டோன்ஸ்க்கு பதிலாக உங்களுக்கு ரோடியம் பாலிஷ் இல்லை ரோஸ் கோல்ட் பாலிஷ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அம்மாக்கள்லாம் கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பால் செயின் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்துலேருந்தே இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப ரெகுலராக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே பிடித்தமானதாக இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், இப்போது யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இந்த பாலிஷ்லாம் போட்டு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டைலான ஒரு லுக்கு கொடுக்கும். இது வந்து 1 சவரனில் இருக்கக்கூடியது. நல்ல டெய்லி வேருக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அதுவும் பால் செயின் வேறு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ட்டு நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டைலிஷாக வேணும்னு கேட்குறாங்கன்றதுக்காக தான் இந்த மாதிரி ரோடியம் பாலிஷ் ரோஸ் கோல்ட் பாலிஷ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் பால் பைப்புன்னு மிக்ஸ் பண்ணி வர டிசைன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம அழகாக ஒரு 3 கருகமணி பிரேஸ்லெட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். கருகமணி செயின் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி கருகமணி பிரேஸ்லெட்டுமே நிறைய பேர் இப்போ வேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதில் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருந்தாலும் இன்றைக்கி நான் இந்த பேட்டர்ன்ஸ் மட்டும் காமிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது எல்லாமே நியூ அரைவல்ஸ்ங்க. அகெயின் வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ். எப்படி நான் உங்களுக்கு ஹாரம் எல்லாமே வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய ஹாரம் போட்டணும், இதுவும் உங்களுக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய பிரேஸ்லெட்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ் போட்டிருந்தேன் நான். அது உங்களுக்கு வந்துட்டு கருகமணி பிரேஸ்லெட்ஸ் இனிமேல் நிறையா காமிச்சிருப்பேன். ஸோ ஈவில் சை பிரேஸ்லெட், கருகமணி பிரேஸ்லெட், அந்த மாதிரி ஒரு சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் அதில் காமிச்சிருப்பேன். பட் எக்ஸாக்டாக பர்டிகுலர் பீஸ் சோல்ட் அவுட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வேறு அவைலபிள் பீஸை கூட செக் பண்ணிக்கலாம். இதெல்லாமே கொஞ்சம் நியூவாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். அண்டு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இது 12.7 கிராம்ஸில் இருக்குது. நீங்கள் பர்டிகுலர் டிசைன் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீனை பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் டிசைன் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் மேட் டு ஆர்டர் கொடுத்து கூட எடுத்துக்கலாம். நீங்கள் டிசைனில் ரொம்ப பர்டிகுலராக இருக்கீங்க அப்படின்னா. அதுக்கு அடுத்தது 9.3 கிராம்ஸில் வரக்கூடிய இந்த டர்க்கி பிரேஸ்லெட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜென்ரலாகவே டர்க்கி மாடல், துபாய் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷான ஒரு லுக்கை கொடுக்கக்கூடியது. அண்ட் ரொம்ப அகெயின் வந்துட்டு ரொம்ப ஹெவியான லுக்கெல்லாம் கொடுக்காது. உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி டிசைன்லேயே ரொம்ப அழகான டிசைன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். அப்படிங்கிறதுனாலையும் நிறைய பேர் இந்த மாதிரி பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸை ரொம்பவே விரும்பி வேர் பண்ணுவாங்க. அதுக்கு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது லேடிஸ் பிரேஸ்லெட் இல்லையா. ஜென்ஸ் பிரேஸ்லெட்டில் ரொம்ப சூஸியாக இருக்கக்கூடிய ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சில கலெக்ஷன்ஸை இப்போ நான் காமிக்கிறேன். இது 14 கிராம்ஸ், அதாவது 1.25 சவரனில் சங்கு சக்கரம் நாமம் இருக்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிரேஸ்லெட்ங்க. சீரியஸ்லி. அதுக்கடுத்தது இது வந்து சிங்கம் இருக்கிற மாதிரி 17 கிராம்ஸ் வருது. சுற்றிலும் உங்களுக்கு ஒரு ஜிர்கான் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த சீட்டா ஆர் டைகர் அந்த மாதிரியான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைக் நிறைய மென் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரியான டிசைன்ஸ் இது. அண்ட் எதுவுமே சிம்பிளாக இருக்குது, அதே சமயத்தில் ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. அதனால் வந்து இதை வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங். அண்ட் அதுலேயுமே குட்டி குட்டியாக அந்த எனாமல் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து 34 கிராம்ஸில் வரக்கூடியது. டிஃப்ரெண்ட் வெயிட் ரேஞ்சஸில் செயினுமே உங்களுக்கு நல்லா ஸ்டடியாக வந்திருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம கடை தெரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலுக்கு விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம கடை தெரு சேனல் மென்ஷன் பண்ணிங்கன்னா வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.